ஏங்க கல்பாத்தி அகோரத்தோட வீட்டில் கல்யாணங்கிறது யாருக்கு தெரிய போகுது? இன்னைக்கு ஊரு பூரா உலகம் பூரா இன்னைக்கு கல்பாத்தி பையனுக்கு கல்யாணம்னா எப்படி தெரிஞ்சுது? எங்க அண்ணியும் எங்க தலைவனும் ஒன்னா போனதுனால, எங்க அண்ணியும் எங்க தலைவனும் ஒன்னா போனதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்க அவங்க. புரியுதுங்களா? நீங்க எப்படியாவது தட்டுல பணம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா கல்யாணத்துக்கு வாங்கன்னு. எங்களுக்குலாம் வந்துட்டு இன்விடேஷன் தான் சார் கொடுப்பாங்க. நீங்க தான் சார் டிஃபரெண்டா நீங்க பணம் வச்சு முக்கிய கொடுப்பீங்க. வேண்டப்பட்டவங்களுக்கு மாமா மைத்துனர் அப்படிங்கிற ஒரு உறவா நினைக்கிறவங்களுக்கு தட்டுல பணம் வச்சு கொடுப்பாங்க. நீங்களாம் வாங்கினது இல்லையா? ஓகே ஓகே. அப்போ இப்போ இவங்க வந்து மாமா மைத்துனர் அந்த மாதிரி போயிருக்காங்கன்றீங்க. அது மாதிரி உறவா கட்சி நிதி திரட்டி இருக்காரு. அந்த கட்சி நிதி திரட்டணும்னு தானே உலகம் பூரா கல்பாத்தி வீட்டில் கல்யாணம்னு தெரிஞ்சது. இல்லைன்னா யாருக்கு தெரியும்? கல்பாத்தி வீட்டில் கல்யாணம்லாம் யாரும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. விஜய் திரிஷா கல்யாணமான்ற மாதிரி தான் நாங்களாம் பார்த்தோம். பார்த்தீங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு புடவை அப்படியே பயங்கரமாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு சார். கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. விஜய் திரிஷா லைவில் நம்ம மூவியில் தான் பார்த்துருப்பாங்க 2 பேரும் ஜோடியை. ஸோ லைவாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெஸ்ஸு நல்லா இருந்ததுல. ட்ரெஸ்ஸா அது எங்கேயும் யார்ட்டையும் வாங்கிட்ட மாதிரிலாம் இருந்துச்சு. அது வந்து கெனிஷாவும் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் அதுக்கு முன்னால். அந்த ட்ரெஸ்ஸு யார் போட்டாலுமே நல்லா சூட் ஆகுது. ஆமாம் ஆமாம், அந்த பேருக்கும் சூட் ஆச்சு, இந்த பேருக்கும் சூட் ஆச்சு. ஆமாம், ஜாக்கெட்டு தான் அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துருச்சு. இந்த அன்னைக்கு கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால ஜாக்கெட்டு மட்டும்தான் மாற்றி சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதனால தான் சைஸு ஒரே இது மாதிரி போட்டுக்க முடியாது இல்லையா? அதனால ஜாக்கெட்டு மட்டும் மாற்றி புதுசாக தைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ரெட் கலரில். ஆமாம்.